பக்ரைனுங்கிற பணக்கார நாட்டின் மீது ஈரான் இப்போ இன்று இரவே அட்டாக் நடத்த போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியா இருக்கு. எதனால அந்த இடத்த அட்டாக் பண்ண போறாங்க? யூஎஸ் தளங்கள் அங்கே இருக்கு. இது சம்பந்தமா யூகே சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் ரொம்ப ஷாக்கான செய்தி தான். யூஎஸ் தளங்கள் எந்தெந்த நாட்டிலெல்லாம் இருக்கோ அந்தந்த நாட்டின் மீது ஈரான் அட்டாக் நடத்தினாங்கன்னா அது நாட்டோவுக்கு எதிரான போராக பார்ப்போம். அப்படின்னா 32 நாடுகளும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஈரானை எதிர்த்து சண்டை செய்யறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு இப்போ ஒட்டுமொத்த உலகத்தையுமே வெளிவிதுங்க வச்சிருக்கு. இன்னொரு புறம் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பாச்சராக்கி அவர் ரஷ்ய அதிபர் புட்டினை போய் மீட் பண்ணியிருக்காரு. ரஷ்யா சைட்ல இருந்து ஒரு செய்தி உலகமே பார்த்து வியந்த, கூகுள்ல கூட 3 மாதங்களுக்கு முன்னாடி இல்லாத ஆர்சனிக் அப்படிங்கிற பேர் இருக்குல்ல, அந்த வார்ஹெட்டு இப்போ ஈரானை நோக்கி மூவ் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் தேவைப்பட்டதுன்னா இதெல்லாம் கடந்து இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. கேட்க கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் சில பேருக்கு அது வருத்தமான ஒரு செய்தியாகவும் இருக்கும், சில பேருக்கு அது மிரட்டலான செய்தியாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னி. நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவுல சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஈரானுடைய பார்லிமெண்ட் அஃபீஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ், உலகத்தினுடைய மிக முக்கியமான வணிகம் கப்பல்கள் போகக்கூடிய அந்த இடத்தை 33 கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை அடைக்க போறாங்க. இதை டைரக்டா அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மூடப்பட்டு இருக்கிறது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வணிகமும் பெரிய அளவில் பாதிக்கப்படும். அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிராக தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய பெரிய அளவிலான போராட்டங்கள் ஏரியல் வி ஷாட்ல சில வீடியோக்கள் வெளியில் வந்திருந்தது. அதை நான் ஃபோட்டோ எடுத்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இது அமெரிக்கா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் பல்வேறு நாட்டினர் அமெரிக்காவில் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ட்ரம்புக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. காரணம் என்னன்னா, என்னுடைய வரியை எடுத்து நீ ஈரான் மீது போர் தொடுத்து கொண்டிருக்கிறாய், உலக அமைதியை கெடுக்கிறாய் அப்படிங்கிறது தான். அடிச்சது தான் அடிச்சு அதையாவது ஒழுங்காக செஞ்சியான்னு பார்த்தா அதுலேயும் ஏகப்பட்ட தப்பு இருக்குது. அதை நாங்கள் பிரசாத் சிக்னேச்சர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு கடந்த வீடியோவில் இந்த 14 கார்கோ ட்ரக்கு எப்படி வந்து 19ஆம் தேதியே யுரேனியத்தை எடுத்து கொண்டு போயிட்டாங்க, காலியான இடத்துல அட்டாக் பண்ணிட்டு பெருமை வீத்தி கொள்ளுகிறது ட்ரம்பினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற செய்திகள்லாம் நீங்கள் கமெண்ட்ல பதிவு செய்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கைபர் அப்படிங்கிற அந்த மிசைலை இப்போ கையில் எடுத்திருக்காங்க ஈரான். 20th வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ட்ரூ ப்ராமிஸ் 3ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஈரான் இப்போ இஸ்ரேல் மீது அதிபயங்கரமான தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலும் சும்மா கிடையாது, தொடர்ச்சியாக ஈரான் மீதும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்புங்கிறது முழுவதுமாக உடைக்கப்பட்டதால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சைரன் கூட ஒலிக்கிறது இப்போ நின்றுச்சு அப்படிங்கிறாங்க. சைரனும் ஒலிக்கிறது இல்லை, அட்டாக் மட்டும் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க? ஸோ அந்த பகுதியை விட்டு மக்கள் வந்து ஏற்கனவே படகு வழியாக சைப்ரஸ் நாட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து வெவ்வேறு அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த எல்லையை விட்டு வெவ்வேறு இடங்களை நோக்கி நகண்டு ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அதையும் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கலாம். மாசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் குண்டுகள், இது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா விட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒரு பாம். B2 பாம்பை பயன்படுத்தியிருக்காங்க. டொமாஹாக் மிசைல் அதையும் பயன்படுத்தியிருக்காங்க. கப்பல்ல இருந்து ஏவக்கூடிய அந்த மிசைல் தொடர்ச்சியாக 24 இந்த டொமாஹாக் அந்த குண்டுகளும் B2 பாம் வந்து ஒரு 6 டைரக்டாக வந்தது. இது எல்லாத்தையும் பார்த்தோம். மொத்தமாக அந்த ஃபோட்டோ அப்படிங்கிற அந்த நியூக்ளியர் சைட்டில் 6 பள்ளங்கள் இருப்பது தொடர்பான சேட்டலைட் இமேஜை இப்போ வெளியிட்டிருக்காங்க. பாகிஸ்தான் முன்னுக்கு பின் முரணாக அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு குடையின் கீழே இல்லாமல் வாழ்கிறாங்க. அதுக்கு உதாரணம் தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு அவரை நேரடியாக போய் பார்த்துட்டு வந்ததற்கு பிறகு பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீர் சொல்லியிருக்கிற விஷயம். அப்போ பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படுகிறதுங்கிற ஒரு செய்தி வந்தது. இன்னொரு புறம் என்னன்னா, இப்போ ஈரானை அமெரிக்கா தாக்குன உடனே பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி,
ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான செய்தியையும், அமெரிக்காவுக்கு இந்த அட்டாக் வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான செய்தியும் பதிவு செஞ்சிருக்காங்க. இதில் எதுப்பா உண்மை? ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமினி அவர்கள் இப்போ மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை ஐஆர்ஐபிக்கு செய்தியாக அனுப்பிச்சிருக்காங்க. ஐஆர்ஐபி அப்படிங்கிறது ஈரானுடைய அரசு ஊடகம். அந்த அரசு ஊடகத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, யுஎஸ் தளங்கள் 50க்கும் மேற்பட்ட தளங்கள் இருக்குது. எங்கெங்கே நாடுகள் பல இருக்குது, அதுவும் முஸ்லீம் நாடுகள் பல இருக்குது. அதில் பக்ரைன், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் இருக்குது. குறிப்பாக இந்த பக்ரைனில் இருக்கக்கூடிய யுஎஸ் தளங்கள் மீது இப்போது ஈரான் அட்டாக் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை கமினி அவர்களே பதிவு செஞ்சதா ஐஆர்ஐபி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதுவும் எப்போ? இன்னைக்கு நைட்டு அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ 50க்கும் மேற்பட்ட யுஎஸ் தளங்கள் இருந்தால் கூட ஏன் கரெக்டாக பக்ரைனை ஃபஸ்ட்டு அட்டாக்காக நடத்துகிறாங்க அப்படின்னா, பக்ரைன் முழுவதுமாக இந்த இஸ்லாமிக் குடியரசு அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வேறொரு பாதையில் நிற்கிது. அமெரிக்காவினுடைய ஆதரவாளர்களாக அவங்க மாறி ரொம்ப காலமாச்சு. ஒரு காலத்தில் மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சிறு கூட்டம் அதற்கு பிறகு இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் செய்ய தொடங்கி இன்னைக்கு பப்பு, பாரு அப்படின்னு கல்ச்சரை வேற விதமாக பக்ரைனில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஆரம்ப காலத்தில் இருந்த தத்துவத்தில் இருந்து வேறொரு பாதையை நோக்கி நகர்ந்ததனுடைய விளைவு ஈரான் அவங்க மேலே ஒரு கொலவெறியில் தான் இருக்காங்க. அப்போது இப்போ அந்த சான்ஸை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈரான் பக்ரைன் மீது ஒரு அதிபயங்கர தாக்குதலை இன்று இரவு நடத்த போகிறது. இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஈரானுடைய மிலிட்ரி கண்டிப்பாக ஐஆர்ஜிசி பக்ரைன் மீது தாக்குதலை நடத்தி இருக்கலாம். ஆனால் இதுக்கு தடை போடக்கூடிய வகையில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தகவல் தான். அவர் என்ன சொல்கிறாரு, யுஎஸ் தளங்கள் மீது ஈரான் நீங்கள் டைரெக்டாக அமெரிக்காவில் அட்டாக் பண்ணுறது மேட்டர் இல்லை. நீங்கள் யுஎஸ் தளங்கள் வந்து வெவ்வேறு நாடுகளில் அட்டாக் பண்ணால் கூட அது அமெரிக்கா மீதான போராக நாங்கள் கருதுவோம். அமெரிக்கா மேலே போர் நடத்துனீங்க அப்படின்னா அது நாட்டோவுக்கு எதிரான போராக நாங்கள் கருத வேண்டியிருக்கும். அப்போது நாங்கள் போட்டு இருக்கக்கூடிய நாட்டோ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எந்த ஒரு நாட்டோ உறுப்பினர் நாட்டுக்கும் பாதிப்பு என்றாலும் ஒட்டுமொத்த நாட்டோ குரூப்பும் வந்து ஒன்றா சேர்ந்து போர் பண்ணுவோம். இதுதான் எங்களுக்கான அக்ரிமெண்ட். அதன் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய யுஎஸ் தளங்கள் மீது நீங்கள் அட்டாக் பண்ணீங்கன்னா யூகே நேரடியாக களத்தில் குதிக்கும். யூகே மட்டுமல்ல, 32 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஈரானை தாக்குவோம் அப்படிங்கிற எச்சரிக்கையை இப்போ யூகேவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஸ்டாமர் சொல்லியிருக்கார். ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் பாஷராக்கி இப்போ ரஷ்ய அதிபர் புட்டினை நேரடியாக சந்திச்சிருக்கார். இந்த சந்திப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டில். ஏன்னா புட்டின் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அடுத்த கட்டமாக ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மேப்பையே மாற்றுவதற்கு வல்லது. அந்த அளவிற்கு அவருடைய பேச்சும் சரி, வீச்சும் சரி, எல்லாமே வந்து அசாத்திய புலிப்பாய்ச்சல்ல இருக்கும். ட்ரம்ப் மாதிரி இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பேசுகிறவர் அல்ல புட்டின். ரொம்ப தீர்க்கமாக ஆராய்ஞ்சு அவர் முடிவுகள் எடுப்பதில் வல்லவர். ரொம்ப கிளவரான ஒரு பர்சன். ரெண்டாவது, இஸ்லாமிக் நாடுகள் மீது ரொம்ப அன்புடையவர். ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட நான் பார்த்தேன், ஒரு இஸ்லாமியர் வந்து அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கக்கூடிய காட்சியை பார்க்கும்போது அவருக்கு ஏற்ற ஒரு ஆன்சரை இவர் கொடுத்திருந்தார். ஏன்னா அவங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்களோ அதுக்கு திருப்பி வந்து அவங்களுடைய பாஷையிலேயே வணக்கம் சொல்கிறது இருக்குல்ல, அந்த மரியாதை பண்புக்கு சொந்தக்காரர் தான் ரஷ்ய அதிபர் புட்டின். அப்படிப்பட்டவர் சாதாரண விஷயத்திலே இப்படி இருக்காருன்னா ஈரான் மீது இவ்வளவு பெரிய அட்டாக்கை அமெரிக்கா நடத்தியிருக்காங்கன்னா சும்மா விட்டுருவாரா என்ன? உடனே ஃபாரின் மினிஸ்டரை கூப்பிட்டு இப்போ பேசியிருக்காரு, என்ன உதவி வேணும்னு கேட்டிருக்காரு. இவர் இங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரஷ்யாவினுடைய முன்னாள் பிரசிடெண்ட் அவர் டிமிட்ரி மெட்வடேவ் இருக்கார்ல, அவர் புட்டினுடைய ஆர்டரின் அடிப்படையில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். என்னன்னா, இப்போது வடகொரியா தங்களுடைய அணு ஆயுதங்களை ஈரானுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கடந்த வீடியோவில் நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இப்போது டிமிட்ரி என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூகுளில் இல்லாத ஒரு வார்த்தை, என்ன ஆர்சனிக் அப்படிங்கிற பேர், அதை நாங்கள் தான் உலகத்துக்கு சொன்னோம். அதற்கு பிறகு தான் ஒட்டுமொத்த கூகுளுமே வந்து ஆர்சனிக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க. இப்போது அந்த ஆர்சனிக் அப்படிங்கிற வார்ஹெட்டு மிசைல் உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கு. காரணம் என்னென்னா, அதை அழிப்பதற்கான வல்லாதிக்க சக்தி எந்த கொம்மட்டையும் கிடையாது. ஈவன் அமெரிக்கா கிட்டேயே ஆர்சனிக்கை இடைமறித்து தாக்கக்கூடிய ஆயுதங்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட வார்ஹெட் அது. ஸோ அணுகுண்டையும் தாங்கி சென்று அது அட்டாக் செய்வதற்கு வல்லது.
அப்படிப்பட்ட வார்ஹெட்டை இந்த ஆர்சனிக்கை ஈரானை நோக்கி நகர்த்துவதற்கான வேலையை இப்போ டிமிட்ரி வந்து செய்ய போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ கேட்டால் உதவி செய்வோம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நிச்சயமாக அதற்கான நேரம் நெருங்கி விட்டது. அதனால தான் ஃபாரின் மினிஸ்டர் நேரடியாக புட்டினை போய் சந்திச்சிருக்காரு. ஸோ இது ஆர்சனிக் களம் இறங்குச்சு அப்படின்னா எந்த நாடும் பக்கத்தில் வர முடியாது. அமெரிக்கா முட்டாள்தனமாக வந்து முட்டி பார்க்கும், தோற்று வெளியேறும். ஆனால் பாதிப்பு ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. உழைப்பாளர்கள் எல்லாம் உருவாக்குனது தான் இந்த அமெரிக்கா. உழைப்பாளர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கிய நாடு தான் அமெரிக்கா. ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க அதிகமான பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களையே அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஏலியன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அழைக்கிறார். இதுக்கு கண்டனம் தெரிவித்து உகாண்டா அப்படிங்கிற நாடு புதிதாக தன்னுடைய மண்ணுக்குள்ளே இருந்து 31 மில்லியன் மெட்ரிக் டன் அளவிற்கான கோல்டை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருமே எங்களை வந்து எப்படி சொல்ல முடியாதுன்னா ஏலியன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. இது எவ்வளவு வலி நிறைந்த வார்த்தைகள் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ட்ரம்ப் வந்து வார்த்தைகளால் மட்டுமல்ல அவருடைய செயல்களாலையும் உலக மக்களை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்கார். அது ஆப்பிரிக்காவில் இருந்து ஏசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு மனிதன் உலகத்தினுடைய மிகப்பெரிய நோயாக மாறி போய் நிற்கிறார் அப்படிங்கும் போது வருந்தத்தக்க ஒரு செய்தி. அவரை போய் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருத்த இழுக்கு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7299079991. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.